கடந்த 2 நாளைக்கு நம்ம கட்சியில் விலகிட்டு இந்த கட்சிக்கு போகிறது அப்படிங்கிறது யோசிக்கும் போது சரியான தலைமையில் கட்சிக்கு போகிறதா திட்டமிட்டு முடிவு பண்ணியிருந்தோம். அதே அன்றைக்கி அண்ணன் வந்து ரஜினி அவங்களை சந்திச்சுட்டு சங்கி எங்கள் தோழர் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சங்கியாக இருக்கிறத விட நாங்கள் வந்து தோழராட்டு சரின்னு சொல்லி நாங்கள் சரியான தலைமை இருக்குது. அடுத்த 25 ஆண்டுகளுக்கு வந்து வலுவான தலைமையும் கட்டமைப்பு இருக்குது. பொறுப்பு அமைச்சரும் வலுவான கோவில் பொறுத்த வரைக்கும் இந்த மண்டலத்துக்கு வந்து வலுவான அவங்களோட இணைஞ்சு பயணிக்கும் மக்கள் சேவை செய்யணும் அப்படிங்கிற நம்ம வந்து இப்போ வடக்கு மாவட்டம் முழுவதும் வடக்கு மாவட்டம் எவ்வளோ பேர் நல்ல உறவுகள் நண்பர்களோட என்னென்ன பொறுப்பு இருக்கவங்களா வடக்கு மாவட்டம் தான். வடக்கு மாவட்டம் வணிகர் பாசறை, தொழிற்சங்க பாசறை அனைத்து பட்டியல் கொடுத்துருக்கோம். திமுக நிலைஞ்சிருக்கிறது வந்து இப்போ இந்த கடந்த 2 நாட்களாக எடுத்த முடிவாக ஏற்கனவே முடிவெடுத்து அதில் இல்லை 2 நாட்கள் நான் அன்றைக்கி பேட்டி கொடுக்கும்போது கூட ஏதாவது முடிவெடுக்கிறேன். தமிழ் தேசியத்திலே வேறு ஒரு பிள்ளைங்க எனக்கு பயணிக்க முடிவில் இருக்குது. இப்போ அவர் அண்ணா அன்னைக்கு கொடுத்த பேட்டிக்கு அப்புறம் தான் மாறிக்கணும். வரைஞ்சனா கூட ஒரு இதுவாகவே பயணிக்க ஆரம்பிச்சிட்டார். அதனால் சங்கி தோழரும் போது வேண்டாம் நாங்கள் தோழர்களாகவே இருந்துட்டு ஏற்கனவே பல ஆண்டுகளாக இல்லைங்க. அதாவது இப்போ பொதுவாகவே தமிழருக்கு வந்து நேர்மறையான அரசியல் தேவைப்படுது. இங்கே வந்து தேவைப்படுது. அது வந்து டெப்டி சிஎம் மட்டும் இருக்குது. ஒரு சிரிச்ச முகமாக இருக்கக்கூடிய ஒரு தலைமைனா வந்து அவர் டெப்டி சிஎம் தான். இப்போதைக்கு தமிழகத்தில் எல்லாருமே எதிர்ப்பரசி போடுவாங்க, சத்தம் போட்டு பேசுவது, அந்த மாதிரி நடிகர் அந்த மாதிரி வந்து ஒரு சிரிச்ச முகமாக நேர்மறையான ஒரு அரசியல். அது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. இளைஞர்கள் நிறைய வந்து காத்திருக்கீங்க. ஈர்க்கிற காரணமே அதான். இப்போ என்ன ஈர்க்கிற கூட அதான் காரணம். இங்கே ஒரு மகிழ்ச்சியான ஒரு நேர்மறையான ஒரு அரசியல் தேவை. அதற்காக நிறைய இருக்குது. நிறைய அதிர்ச்சியில் இருக்குது. எங்கே போகிறது தெரியாமல் இருக்காங்க. மற்ற நீங்கள் வரது முடிவு பண்ணதுக்கப்புறம் யாராவது பேசியிருக்காங்க? பேசிட்டு உடனே நாங்கள் தயாராக இருக்கோம். நிறைய பேர் நான் 2 வருஷம் கரெக்டாக